நடிகன் விஜய் முன்னெடுத்த மோசமான அரசியல பத்தி தான் பேசுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு முக்கியமா ஒரு பாயிண்ட் வச்சாரு. வாக்குறுதிகளை எப்படி நிறைவேத்துவீங்கன்னு கேட்டதுக்கு வந்துட்டு 30% வந்துட்டு ஸ்டாலின் டாக்ஸ் இருக்கு. அத வச்சு நான் நிறைவேத்துவேன்னு சொன்னாரு. இப்போ வந்துட்டு 4,39,000 கோடின்னு அவர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு பட்ஜெட்டோட சைஸ. இப்ப அதுல வந்துட்டு 30% 1,400,000 கோடிக்கு மேல வரும். இப்ப இவ்வளவு சோர்ஸ் இருந்தா இவர் ஏன் வாக்குறுதிகளை நிறைவேத்தலன்றது தான் கேள்வி. இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலா வந்துட்டு அவரோட அவதூறுகளும், இப்ப அந்த அவர் சொன்னது அவதூறுகளா? இல்ல வந்துட்டு அது உண்மையிலேயே அப்படி இருந்தாக்கா, அது அந்த பணம் இடம் மாறி போயிடுச்சான்றத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். மக்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி முன்னெடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் இத தான் மெயினா எடுத்தாங்க. ஊழல். நம்பர் 3வது வந்து ஊழல முன்னெடுத்தாங்க. இப்போ ஊழல் எடுத்துப்போம். இப்போ பிளாக் டிக்கெட் ரூ. 50 டிக்கெட்ட ரூ. 2000க்கு வித்து ஒரு சினிமா இது பண்ணாரு. இது வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வித்தது ஊழல் கிடையாது. அப்புறம் அவரோட இது வந்துட்டு அவர் வாங்குன ஊதியத்த பாதி பிளாக்லயும், பாதி ஒயிட்லயும் வாங்குனது ஊழல் கிடையாது. அவர் வாங்குன காருக்கு வரி கட்டாதது வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றம் போனது ஊழல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நடத்துற பள்ளிக்கூடத்த வந்துட்டு நியாயமான இதுல அமௌண்ட்ட குடுத்து அவர் வாங்குனாருன்றது நடைமுறைகள்லாம் சரியானதான்றது அவரு லாட்டரி சீட்டு வித்தவன், லாட்டரி சீட்டு பணம், ஏழை எளிய நடுத்தர மக்களின் ரத்தத்த உறிஞ்சுற பணம், அது வந்துட்டு இதுவான்றது ஊழல் இல்லையான்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட விட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அத ஏத்துக்க மாட்டாங்க. மக்களே முடிவு பண்ணிட்டா என்ன எது என்னன்றது. இப்போ ஊழல பொறுத்தவரைக்கும் ஆச்சு. அது தவிர எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஊழல்ல இருக்கிற அத்தனை ஏடிஎம்கே ஆளுங்களையும் ஒரு கட்சிக்கு வர வச்சிருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஊழல் கிடையாது. குதிரை பேரம் இதெல்லாம் ஊழல் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஊழல்ல வராதுன்றாரு. இப்ப மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எது ஊழல்ல வரும்னு. அடுத்து வந்துட்டு பாலியல் குற்றங்கள், இது வந்துட்டு சட்டம் ஒழுங்கு மெயினா. சட்டம் ஒழுங்கு அன்னைக்கு எப்படி இருந்தது? அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணுமா நடந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்துட்டு பரவலா அதாவது ஏகப்பட்ட பெரும் பன்மடங்கு பெருகி இருக்குது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெருகி இருக்குது. போதை கலாச்சாரமும் அப்படிதான் இருக்குது. இப்ப இந்த இந்த விஷயங்களுக்கு என்ன சொல்லுவாரு? அதே மாரி ஆணவ படுகொலைகள். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லாக்அப் மரணம் இதுவரைக்கும் 5 நடந்திருக்குது. இதுல ஊழல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பழனிமலை அடிவாரத்துல வந்து இந்த ரூ. 100,00,00,000 அந்த இடத்தினோட ஊழல். இதெல்லாம் எவ்வளோ இதுவா இருக்கு பாருங்க. அப்புறம் வந்துட்டு அரசு வக்கீல்கள் நியமிக்கிறதுக்கு 30,00,000 50,00,000 ஊழல். இதெல்லாம் ஊழல் இல்லையா? இப்ப இவரு வந்துட்டு இது பண்றாரு. இது ஒரு பக்கம். ஊழல பொறுத்தவரைக்கும். அடுத்து பாலியல் குற்றங்கள் இப்போ அவர் சொன்ன மாதிரி எதுவும் கட்டுப்படுத்தப்படல. இப்போ வந்து இதுக்கு வரும் வச்சுக்கங்க. வாக்குறுதிகள். வாக்குறுதிகள நான் முடிச்சிருவேன், கிழிச்சிருவேன், அத பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அது ஸ்டாலின் டாக்ஸ் இருக்குன்னாரு. 30% ஸ்டாலின் டாக்ஸ் இருக்கும்போது, இவர் ஏன் வந்து வாக்குறுதிகள நிறைவேத்தல? இப்ப 2 விஷயம். இப்ப எப்படின்னு கேட்டா, ஒரு கேள்வி எழுதா இல்லீங்களா? அப்போ ஸ்டாலின் டாக்ஸ் உண்மையா இருந்தா, அப்ப அது விஜய் டாக்ஸா மாறிடுச்சா? அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ விஜய் டாக்ஸா மாறலனாக்கா, அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்றது கேள்வி. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி நடிகர் விஜய் பேசுனது வந்துட்டு அவதூறு தானான்னு ஏத்துக்கணும். இத மக்கள் யோசிச்சுக்கோங்க. இப்ப இந்த இந்த சூழ்நிலை. இப்ப இது நடக்குது. சட்டமன்ற இப்ப அதாவது மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. தப்போ, ரைட்டோ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை கிடைக்காதபோது, அதாவது நடிகர் விஜய் வரக்கூடாதுன்னு திமுகவுக்கு போட்ட வாக்குகளால பெற்ற வெற்றிகளால கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க வந்துட்டு விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் காங்கிரஸ் இவங்க எல்லாம் போய் ஆதரவு குடுக்குறாங்க. இப்ப அந்த ஆதரவு வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் வரக்கூடாதுன்னு மக்கள் வாக்களித்தது. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு இல்லையா? சண்முகம் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? சண்முகம் செஞ்சது வந்து ஒரு வரலாற்று பிழை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே திமுகவின் மீதான வன்மத்த இது பண்றாங்க. இப்ப பதவி போதை வெறியில எல்லாருமே இப்படி போயிட்டாங்க. இப்ப சில பல சோப்பாக்களுக்கு இவரு அ இதுவாயிட்டாரு, ஈல்ட் ஆயிட்டாரு நம்ம தொல் திருமாவளவன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 60 ஆண்டு கால அந்த வரலாற்ற உடைச்சு ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தலுக்கு அப்புறமா. வைகோவ பத்தி நீங்க சொல்லவே வேணாம். வைகோவோட கல்ச்சரே அதுதான். எப்படின்னா வைகோ, அன்புமணி எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தங்கள் சுய லாபத்திற்காக எத்தகைய இழிவான செயலையும் செய்ய துணிந்தவர்கள். அவங்கள ஒரு லிஸ்ட்ல வச்சிருங்க. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இது வந்துட்டு கம்யூனிஸ்ட்டுகள் பண்ண பெரிய தப்புனால, நடிகர் விஜய் ஒரு நேர்மையான அரசியல முன்னெடுத்திருந்தா பரவால்லங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம். ஒரு கிரைசிஸ்ல 41 உயிர்கள் போய் பல உயிர்கள் பரிதவிக்கும்போது, ஒரு மனிதன் அவங்கள காப்பாத்தாம தன்ன காத்துக்கொள்ள ஓடுனது, ரைட். அதுக்கப்புறம் சரி அந்த பதட்டத்திலலாம் ஓடுன அந்த தான் செய்த தவற உணராம, அத வந்து திமுக மீது பழி போட்டது. இதெல்லாம் ஏற்புடையதான்னு மக்களே நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது தப்பு, ரைட்ன்னு நான் சொல்லவே வரல. இப்போ வந்து பழி போட்டது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ அங்க நடந்தத எல்லாருமே பார்த்தீங்க. 36 ட்ரோன்கள்ல நடந்தது, எல்லாம் நடந்தது. எல்லாமே நேரலையில பார்த்தாங்க, கொண்டாங்க. இப்ப அங்க வந்துட்டு, இவர் வந்து 7 மணி நேரம் தாமதமா போ சொன்னது திமுகவா? அங்க இருக்க வந்தவங்களுக்கு குடிநீரும், இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கான வசதிகளை செஞ்சு குடுக்க வேணான்னு சொன்னது வந்து திமுகவா?
பாருங்க. அதாவது அந்த கூடுன கூட்டம் வந்துட்டு எவ்வளோ தற்குறி கூட்டம்னு வச்சீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் எந்த வேலை வெட்டி இல்லாம குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து, அதாவது அவங்களுக்கு உணவு இது கூட இல்லாம, தங்கள் உயிருக்கு ஆபத்து வருன்ற அந்த ஒரு ரியலைசேஷன் கூட இல்லாம, அந்த கூட்டத்தில அவங்க கலந்துக்கிட்ட அந்த மக்களோட மனநிலை, அது ஜெனரலாவே தமிழ்நாட்டு மக்களோட மனநிலை என்ன? ஒரு நடிகர், நடிகைன்னா வச்சுக்கங்களேன், ஏன் அவங்கள பார்க்க இப்படி போய் ஆள பறக்குறாங்க? அது சக மனிதன பார்க்கறதுக்கு இப்படியா? நடிப்புன்னா என்னங்க? நடிப்புன்னா பொய். நடிகன்னா பொய் பிம்பம். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நடிகன இப்ப எந்த வேல்யூ வச்சு வந்துட்டு இவரு செஞ்சுருவாரு, இவர் வந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்த மாத்திருவார்ன்னு எந்த நம்பிக்கையில இவங்க வாக்களிச்சாங்க? மக்கள் இதுக்கு பதில் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்க, தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஒரு சட்டமன்றத்தில பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த சட்டமன்றத்தில உட்கார்ந்து இவர் வந்துட்டு இப்படி ஒரு செய்கைய பண்றாரு. எவ்வளவு கேவலமான செயல். அந்த செய்கைக்கு என்ன அர்த்தம்? யாரையாவது கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாரா? பண்ண போறேன்றாரா? இல்ல பண்றதுக்கு பர்மிஷன் வந்துட்டு இவர்ட்ட சபாநாயகர்ட்ட கேட்கிறாரா? இது அவர் தான் பதில் சொல்லணும். இதுக்கு தவிர வந்துட்டு, ஒரு உயர்ந்த பதவியில இருந்துட்டு அவர் பேசுற பேச்சுக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்பாவ காணோம். டேஷ், டேஷ், டேஷ். கொத்து பரோட்டா 5 நிமிஷம் நான் பேசுனதுக்கு குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதெல்லாம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் வந்து வாயில நல்லா வந்துரும். இதெல்லாம் வந்துட்டு இந்த வாக்கியங்கள்லாம் அருமையா இருக்குதா பார்த்துக்கிடுங்க. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ தொடர்ந்து சூழலு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்களுக்கு எப்படி வாய்ப்பு குடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றம் தான். சிபிஐ வழக்கு வந்துட்டு சரிவர விசாரிக்கப்பட்டிருந்தா, ஒருவேளை நடிகன் விஜய் ஜெயிலுக்கு போற ஒரு சூழல் வந்தா, தமிழ்நாட்டுக்கு இந்த தலைகுனிவு வந்திருக்குமா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அக்கவுண்டபிலிட்டிங்க. முதல்ல வந்துட்டு ஒரு ஒரு உயிர் தவிச்சால நம்ம எப்படி இது பண்ணுவோம்? இத்தன உயிர்கள் தவிக்கும்போது 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு. அங்க என்ன நடந்தது? என்ன அப்டேட் ஆச்சு? என்ன என்ன பரிதவிச்சாங்க? எந்த விதமான இதையும் தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்காம இவரு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, 3 நாள் கழிச்சு வந்துட்டு, இவங்கள யாரும் இது பண்ணாதீங்க, கட்சிக்காரங்கள இது பண்ணாதீங்க. நான் இங்க தான் இருக்கேன். என்ன வேணா வந்து கைது பண்ணுங்கன்ற மாரி ஒரு டயலாக் வர்றாரு. அந்த சினிமா டயலாக். இவங்க எல்லாமே திருடன போல ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இது வந்துட்டு பின்காலத்துல வந்துட்டு அதையே வந்து மத்தவங்க கேஸுக்காக போகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஓடி ஒளியறதா வந்துட்டு இவங்க நையாண்டி பண்றாங்க. அதுலயும் இவங்களுக்கு இருக்கிற அந்த ரீல்ஸ் மோகம், சமூக வலைதளங்கள இவங்க கரெக்ட் பண்ண விதம் கரெக்ட் அதாவது ரொம்ப கரெக்ட் ஆக்கியிருக்காங்க. இதுல வந்துட்டு முக்கியம் இன்னும் மோசமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நடிகர் விஜய் பண்ணது, சின்ன சின்ன குழந்தைகள தூண்டி, அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிங்கள ஓட்டு போட வச்சு, அது ஒரு பெரிய தவறான செயல்பாடு. அந்த சிபிஐ இது வந்துட்டு என்கொயரி இதுவரைக்கும் வரல. சிபிஐயோட ரிப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 11,357 வழக்குல வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு அவங்க ரிசல்ட் குடுத்தது வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 6.19% தான். இந்த ரேட்ல வந்து நீதி அமைப்புகள் நடந்தா, நிச்சயமா தவறான நபர்கள் வந்துட்டு, அவங்க தங்களோட எல்லா ஆதிக்கத்தையும் செலுத்துவாங்க. இப்ப தவறான நபர்கள் கையில ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். அது ஒரு பெரிய சிக்கல தானே ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட சூழல் வந்துட்டு மறையுமா? இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப சட்டமன்றம் எப்படி அ ஆ ஒரு மக்கள் மன்றமா இல்லாம வந்துட்டு, ஒரு அங்க வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே வந்துட்டு தரக்குறைவா நடக்குது. கேட்டாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நாங்க புதிய மாற்றம். மாற்றம்னு சொல்லிட்டு முந்தைய ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை பெயர்களையும் மாற்றம் பண்றாங்க. ரைட் இது மாற்றம். திராவிடம் என்ற சொல் ஏன் இவருக்கு மாற்றத்த மாற்றணுன்றாரு? ஆதி திராவிட நலத்துறை. இது ஏன் திராவிடம் அப்ப ஒன்றிய கைக்கூலி தானே இவரு. ஏன் ஒன்றிய கைக்கூலியா செயல்படுறவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வு அந்த போராட்டத்திலேயே தன்னை யாருன்றது காமிச்சுட்டாரு. நீட் தேர்வு அங்க டெல்லியில போராடுற மக்களுக்கு வலு சேர்க்கிற மாரி இங்க போராட்டம் பண்ணும்போது, அந்த போராட்டத்தை எதிர்த்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அடக்குமுறைய கையாளுறாரு. எல்லாரையும் முன்கூட்டியே அரெஸ்ட் பண்றாரு. கேம்பஸ்ல போய் அரெஸ்ட் பண்றாரு. அவங்களுக்கு ஆதரவு நிலைய எடுக்கல. இது ஒண்ணு. அ திராவிட கழகமும் நீட் தேர்வோட அந்த பாதிப்புகள எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு பிரச்சாரம் பண்ணாக்கா, அதுக்கு வந்து பெரியார் திடல்ல வந்துட்டு இவரு போ காவல் அதிகாரிகள குவிச்சு அத தடை பண்றாரு. இப்ப இவரு என்ன நிலை எடுக்குறாரு? அதுவும் இல்லாம வந்துட்டு ரொம்ப மோசமானது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல இப்போ வந்து ஜூன் 12ஆம் தேதி அ மேட்டூர் அணை திறக்கணும். அந்த மேட்டூர் அணை திறக்காம என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. விவசாயிகளுக்கு கடனையும் முழுமையா ரத்து பண்ணல. 6,00,000 ஏக்கர்ல நடக்க வேண்டியது வந்துட்டு 1,00,000 ஏக்கர்ல நடந்திருக்குது. இப்போ குறுவை சாகுபடி பிரச்சனை. இதுக்கு முன்கூட்டியே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காதது யாரோட தப்பு? அதுவும் இல்லாம எவ்வளோ கிரைசிஸ் நடக்குது. இந்த கிரைசிஸ அட்ரஸ் பண்ணாம வாய திறக்காம இருக்குது. எந்த விதத்தில சரின்றது புரியவே இல்ல. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு வந்து அங்க போறதா, கர்நாடகா போறதா, அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இங்கருந்து இது விஷயங்கள் கசிய விடப்படுது. இப்ப இவரு என்ன பண்ணியிருக்குன்னா, அவர இங்க கூப்ட்டு நம்ம 6,00,000 ஏக்கர் நிலப்பரப்ப காமிச்சு எப்படி விவசாயிகள் அவஸ்தைப்படுறாங்க. இல்லன்னா நடுவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கணும். இல்லன்னா ஒன்றிய அரசுக்கு கொண்டு போயிருக்கணும். இ ஒட்டுமொத்த எல்லா எம்.எல்.ஏக்களையும், எம்பி.க்களையும் கூட்டின்னு போய் அங்க வந்துட்டு தர்ணா போராட்டம் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு முன்னெடுப்பு. இந்த எதுவுமே பண்ணல. அதுவும் இல்லாம பட்ஜெட்ல அறிவிச்ச எல்லாமே எதுவுமே இன்சஃபிஷியன்ட் இது. கல்விக்கான நிதி வந்து 4,000 கோடி குறைவு. அது இல்லாம வந்துட்டு
எல்லாமே வாழ மரத்துக்கு முட்டு குடுக்குறேன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க குடுத்தது எதுவுமே இன்சஃபிஷியன்ட்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு இது புனித பயணம்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல 20,00,00,000 அலாட் பண்றாங்க. 2,50,000 மக்களுக்காக வேண்டி. அத கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 800 ரூ. 800 போதுமா ஒரு புனித பயணத்துக்கு? இது மாரி தான் ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பாருங்க. அதாவது இவங்க பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது, போனது, வந்தது. இவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன அரசியல முன்னெடுத்தாங்களோ, அந்த அரசியலுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்ல. அதுவும் இல்லாம எதிர்க்கட்சிகள பழிவாங்கணும்ன்றது அது எப்படின்னா, முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க. தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இவங்களுக்கு இல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லன்ற மாரி, ஆண்டாண்டு காலமா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல ஊறி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்க கிட்ட, இவங்க வந்துட்டு ஈகோ காமிச்சு, அவங்கள மட்டம் தட்டுறது, அதாவது மட்டம் தட்டி, அதாவது சிறுமைப்படுத்தி, அதில பெருமிதம் கொள்வது, இது சரியான்றத மக்கள் தான் டிசைட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.